சிஇஓனா லக்ஸரி லைஃப் ஸ்டைல மட்டும் வாழ்றத பார்த்திருப்போம். ஆனா எதனால இந்த சிஇஓ 10 இயர்ஸ் ஜெயில ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அண்ட் நான் சொல்ல போற லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து இவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபெயிலியர் மிஸ்டேக்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்சஸ் கத்துக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு குட்டி கம்பெனி ஒன்னா சேர்ந்து என்ரான்னு ஒரு எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஐடியானால 100 மில்லியன் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி 30,000 எம்ப்ளாயிஸா ஹையர் பண்றாங்க. இவங்களோட மார்க் டு மார்க்கெட் ஐடியானால ஃபார்ச்சூன் மோஸ்ட் இனோவேட்டிவ் கம்பெனியா கண்டினியூஸா 6 வருஷம் இருந்தாங்க. அண்ட் அதே சேம் டைம்ல இதே சேம் ஐடியானால இவங்களோட கம்பெனி ஜீரோ ஆகி சிஇஓவா இருந்த ஜெஃப் ஸ்கில்லிங் ஜெயிலுக்கு போறாரு. சோ இவங்க பண்ண ஃபெயிலியர் மிஸ்டேக்ஸ் என்ன, நம்ம அதுல இருந்து கத்துக்க போற எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்க்கலாம். நம்பர் 1, எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியா இருந்த என்ரான் வீடியோ ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுலயும் ஃபெயில் ஆனாங்க. இதனால இவங்களோட என்ரானோட ஸ்டாக் பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் டவுன் ஆச்சு. நம்பர் 2, என்ரான் கண்டுபிடிச்ச மார்க் டு மார்க்கெட் அண்ட் அதர் அக்கவுண்டிங் கான்செப்ட ஃபாலோ பண்ணி கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் தவிர மத்த எல்லாத்தையுமே கம்பெனி ப்ராஃபிட்ல போகுதுன்னு நம்ப வச்சு என்ரானோட ப்ராஃபிட் அண்ட் ஷேர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்பர் 3, இவங்க ஃபாலோ பண்ண ஆடிட் அண்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ் எல்லாமே ஃபேக்கா இருந்தும் இவங்களோட எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணி அவங்களோட சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணாதனாலையும் கம்பெனி $1 பில்லியன் கடனோட ஜீரோ ஆச்சு. நம்பர் 4, கம்பெனியில் நடந்த கரப்ஷன் அண்ட் ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ்னால சிஇஓவா இருந்த ஜெஃப் ஸ்கில்லிங் 10 இயர்ஸ் ஜெயிலுக்கு போறாரு. இவரோட மைண்ட் செட்னால இவர் பண்ண மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி 2019ல பிரிசன்ல இருந்து வெளியே வந்து சாஃப்ட்வேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு.